பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும், அதாவது அரிசி வாங்கக்கூடிய அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக ரூ. 3000 கொடுக்கப்படும்னு சிஎம் ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு. இது பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருக்குன்னு தான் சொல்லணும். மக்கள் எல்லாருமே ஒரு ரூ. 5000 கொடுப்பாரு என எதிர்பார்த்திருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு 3000 மட்டும் அறிவிச்சிருக்காரு. இதோட சேர்த்து கரும்பு, சக்கரை, பச்சரிசி உள்ளிட்ட பொங்கல் பரிசு தொகை எல்லாம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. டிஎம்கே எதிர்க்கட்சியா இருக்கும் பொழுது அப்போ அதிமுக ஆட்சியில் இருந்தது. அப்ப இவங்க செல்லக்கூடிய இடங்கள்லாம் யாரு? இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலினும் சரி, அவருடைய பையன் துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினும் சரி, பேட்டியில் நம்ம பார்க்கலாம். ரூ. 5000 கொடுக்கணும், தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க, அதிமுக ஆட்சியில ரூ. 5000 கொடுக்கணும்னு போற இடங்கள்லாம் பஞ்சாயத்து வச்சாங்க. ஆனா இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 2021 கடைசியா அதிமுக ஆட்சி ஆண்டது. அப்போ பொங்கல் பரிசு தொகை எல்லாம் கொடுத்தாங்க. அப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் இந்த கரும்பு உள்ளிட்ட சக்கரை எல்லாம் கொடுத்தாரு. ரூ. 2500 கொடுத்தாரு. 2021 பொங்கலுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் அரசு என்ன பண்ணுச்சுன்னா 2022 கொடுக்கவே இல்லை. 23 எதிர்க்கட்சி உள்ளிட்ட பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சதுக்கு பிறகு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாரு. 23லயும் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாரு. போன வருஷம் சுத்தமா கொடுக்க கிடையாது. இந்த நிலையில ஆட்சி முடிவதற்கு இன்னும் 2-3 மாசம் தான் இருக்கு. மறுபடியும் நம்ம ஆட்சிக்கு வரணும், ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு இந்த 3000 ரூபாய் அறிவிச்சிருக்காரு. ஆனா இவங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது 5000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னாங்க அதே திமுக அரசு. ஏன் இவர்கள் ஆட்சி இருக்கும்போது அதை நடைமுறைப்படுத்தல அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இதோட மட்டும் இல்ல, இன்னைக்கு மற்றொரு திட்டமும் செயல்பட தொடங்கி இருக்கு. என்ன அப்படின்னா, மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் கொடுப்பதற்கான திட்டம் சென்னையில தொடங்கி வைக்கிறாரு. முதற்கட்டமா 10 லட்சம் மாணவ மாணவியருக்கு இந்த லேப்டாப் கொடுக்க போறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்துட்டு இன்னைக்கு ஆட்சி முடிவதற்கு ஒரு சில மாதங்களே இருக்கின்றன. இந்த நேரத்துல எதுக்கு இப்ப நீங்க அறிவிக்கிறீங்க? இது அரசியல் லாபத்திற்காகவும் ஓட்டுக்காக தானே நீங்க பண்றீங்கன்னு தானே எல்லாருமே கேட்க தோணுது. 4.5 ஆண்டுகள் ஆட்சி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இதோட மட்டும் இல்ல, அதிமுக கொண்டுட்டு வந்த பல திட்டங்களை திமுக ரத்து செய்தது. கேட்டா நிதி சுமை, நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொல்லி பல காரணங்கள் சொன்னாங்க. இவங்க வேறு வேறு வகையில சில விஷயங்கள்லாம் கொண்டுட்டு வந்தாங்க. மாணவர்களுடைய ஓட்டை வாங்கணும்னு சொல்லி நீங்க ஒரு போலியா இப்போ ஒரு அறிவிப்பை வெளியிட்டு பசங்களுக்கு கொடுக்குறீங்க. இப்போ இது முந்தைய காலத்துல இருந்த மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க? அவர்களாம் இப்ப லேப்டாப் வாங்காம என்ன பண்ணுவாங்க? அவங்களாம் ஓட்டு போட்டுருவாங்களா? சும்மா இவங்க விளம்பரம் தேடுவதற்கும் கடைசி நேரத்துல ஏதாவது ஒண்ணு சொல்லி ஆட்சியை பிடிச்சிடலாம், தக்க வச்சலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த மாதிரி அறிவிப்புகள்லாம் வெளியிட்டு இருக்காரு.